في كلامه القديم والفرقان المجيد لنريه من آياتنا إنه هو السميع البصير صدق الله المولانا العليم. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மெஹராஜ் என்கின்ற விண்ணேற்ற பயணத்தின் தினங்களை நாம் அனுஷ்டித்து வருகிறோம். தமிழகம் முழுக்க பல்வேறு இடங்களிலே மெஹராஜ் சிறப்பு சொற்பொழிவுகள் நடைபெற்று பல ஊர்களிலே இரவு நன்னிசி நேரம் வரை பல வணக்க வழிபாடுகள் கபரு ஜியாரத்துகளாக, சிறப்பு பயான்களாக, தஸ்பீர் நஃபில் தொழுகைகளாக, இப்படியெல்லாம் இந்த இரவை கண்ணியப்படுத்துகின்ற முகமாக இன்றைக்கு அவர்கள் பல்வேறு நிகழ்வுகளை, வணக்க வழிபாடுகளை நிகழ்த்தி கொண்டிருந்த ஒரு நேரம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையில் முக்கியமான ஒரு நிகழ்ச்சியாக இது இருக்கிறது. இஸ்லாமிய மரபுகள் என்று வருகின்ற போது இது போன்ற புனித இரவுகளை நாம் எப்போதும் வரலாற்று நிகழ்வை ஞாபகப்படுத்துகின்ற வண்ணமாக இதை நாம் தொடர்ந்து செய்து வருகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த நிகழ்ச்சிக்கு பல்வேறு தாத்பரியங்கள் பல்வேறு கிதாபுகளில் சொல்வதுண்டு. இதில் ஒவ்வொரு வானத்திலும் ஒவ்வொரு நபியை ரசூலுல்லாஹ் சந்தித்தார்கள். கீழே இருக்கிற போது 1,00,000 நபிமார்களும் ரசூலுல்லாஹ் பார்க்குறாங்க. எல்லா நபிமார்களும் அவர் கபூரில் தான் இருக்கிறாங்க. அல்லாஹ் நாடினால் அந்த நபிமார்களை அப்படியே கொண்டு வந்து வெவ்வேறு இடங்களிலே அவர்களை இருக்க செய்கிறார். அவர்களுடைய உடலோடும் உயிரோடும் வருகிறார்கள். நாம் இந்த நிகழ்வுகளிலே புகாரி, முஸ்லிம் உட்பட எல்லா கிதாபுகளிலும் வருகிறது. இப்போது முதலாவது வானத்துக்கு நான் போனேன். மன் அன்த, நீங்கள் யார் என்று கேட்கப்படுகிறது. நாங்கள் வந்திருப்பது முகமது என்று சொன்ன உடனே ஒரு சில்து இலைஹி, இங்கே அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களா? ஆமான்னு அனுமதி, அவர்கள் அழைத்து வர சொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்ல உடனே கதவு திறக்கிறது. அங்கே வரவேற்பு தருகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது வானத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தேன் என்று சொல்லுகிறார்கள். இரண்டாவது வானத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள், அவர்களை அங்கே நான் கண்டேன். மூன்றாம் வானத்துக்கு போகிற போது அங்கே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள். நாலாவது வானத்தில் நான் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தேன். ஐந்தாவது வானத்தில் ஆரூன் அலைஹிஸ்ஸலாமை கண்டேன். ஆறாவது வானத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள். ஏழாவது வானத்தில் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. பொதுவாக வானம் ஒன்றும் 7 வானமே கிடையாதுன்னு விஞ்ஞானம் சொல்லுது. 7 வானம்லாம் இல்லை. அது நேராக பார்த்தா அது மேகக்கூட்டம், ஆகாயம் இருக்குது. அதை தாண்டி போய்விட்டால் ஒரே ஒரு மண்டலம் தான் இருக்கிறது. அடுக்கடுக்காகலாம் நாம் போகலை. ஹதீஸில் வருது, ஒரு வானத்துக்கும் 2வது வானத்துக்கும் 500 ஆண்டுகள் கடக்க வேண்டும் அப்படின்னு வருது. ஒரு வானத்துக்கும் 2வது வானத்துக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய தொலைவு தூரம் 500 ஆண்டு. அது அடுத்து தான் 2வது வானம் தொடங்குது. 500 வருஷம் எந்த விஞ்ஞானி வாழ்ந்தார் அவ்வளோ தூரம் போய் பார்ப்பதற்கு? விஞ்ஞானத்துடைய வளர்ச்சி வளர்ந்து கொண்டிருக்கிறது, கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதையெல்லாம் தாண்டி தான் அர்ஷ் இருக்கிறது. மனித சிந்தனைகளுக்கு அப்பாற்பட்ட நிகழ்வுகள் இவைகள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது வானத்தில் ஏன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தாங்க? சில கிதாபுகளில் சொல்லுகிறார்கள், எப்படி வானத்தில் இருந்து பூமிக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்களோ, நீங்கள் மக்காவில் இருந்து வெளியேற்றப்பட்டு நீங்கள் மதீனாவுக்கு போயிடுவீங்க என்பதை காட்டுவதற்குத்தான், வெளியேற்றப்படுதல் என்ற செய்தியை குறிப்பதற்குத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். சரி, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை 2வது வானத்தில் ஏன் பார்த்தாங்க? மதீனாவுக்கு போனால் யகூதிகள் இருப்பாங்க. அந்த யகூதிகள் யார் தெரியுமா? ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கொல்ல முற்பட்டவங்க, யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்தை கொன்றவர்கள். எனவே மதீனாவுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு இவர்கள் மூலம் பிரச்சனை இருக்கும், அதை நீங்கள் சமாளித்து வெற்றி பெற வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு யகூதிகள் மூலம் பல பிரச்சனை இருந்துச்சு, உயிர் பிரச்சனை இருந்து கொண்டே இருந்தது. ஒரு அம்மா, யகூதி அம்மா, திடீர்னு விருந்து கொடுத்து ரசூலுல்லாஹ் உட்காந்துட்டாங்க போய் விருந்தில்.
அந்த கறியை தூக்கி நாக்கில் வச்சுட்டு இதில் விஷம் இருக்குன்னு எடுத்துட்டாங்க. ஆனால் வச்ச உடனே கொஞ்சோன்னு அது உள்ளே இறங்கிருச்சு. அது ரசூல்லாவுடைய மௌத்து நேரத்தில் ரசூல்லா சொன்னார்கள், எனக்கு தலைவலி அதிகமாக இருக்குது, நரம்புகளெல்லாம் புடைக்கிறது, அந்த பெண்ணுடைய விஷத்தின் பாதிப்பு என்று சொன்னார்கள். அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு எப்படி அவர்கள் மூலமாக இந்த சர்ச்சை வந்ததோ, உங்களுக்கும் மதீனாவுக்கு போன பிறகு யகூதிகள் மூலமாக இந்த மாதிரியான சூழ்நிலை உருவாகலாம் என்பதை குறிப்பதற்கு இந்த செய்தி. அப்படியானால் மூன்றாவது வானத்திலே ஏன் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை சந்தித்தார்கள்? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தின் வரலாறை படிக்கிற போது தான் நாம் புரிந்து கொள்ள முடியும். அவர்கள் சகோதரர்களால், உடன்பிறந்த சகோதரர்களால் கடத்தப்பட்டு தந்தையிடமிருந்து பிரிக்கப்பட்டு அவர்கள் துரோகம் செய்யப்படுகிறார்கள். கடைசியாக எகிப்து தேசத்தில் அவர்கள் விற்கப்பட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த நாட்டுக்கே ஒரு மந்திரியாக மாறிப்போனார்கள். வறுமையின் காரணமாக தன்னை விற்றவர்கள், தன்னை தூக்கி எறிந்த 11 சகோதரர்களும் எகிப்துக்கு பஞ்சம் பிழைக்க வருகிற போது தன்னால் துரத்தப்பட்ட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த நாட்டுக்கு அதிபராக இருக்கிறார். இவர்கள் யார் என்று கண்டுபிடித்த பிறகு தண்டிக்கவில்லை, மன்னித்தார்கள் அப்படின்னு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு. இங்கே ரசூலுல்லாவுக்கு அதுதான். மக்கா வெற்றியில் இவ்வளவு செய்தவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை சொன்னார்கள், லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம், நீங்கள் எங்கள் உறவினர்கள், நீங்கள் கடந்த காலத்தில் நீங்கள் செய்துவிட்ட எல்லா குற்றத்தையும் நான் மன்னிச்சிட்டேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் செய்ததைப் போலவே நீங்கள் மக்கா வெற்றிக்கு பிறகு எல்லாத்தையும் மன்னிச்சிருவீங்க என்ற செய்தி அங்கே வந்தது. 4வது வானத்தில் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்கிறார்கள். காரணம், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் எழுத கற்றுக் கொடுத்தவர்கள், பேனாவை கண்டுபிடித்தவர்கள். ரசூலுல்லாவும் பேனாவை பயன்படுத்தி இஸ்லாத்தை வளர்ப்பார்கள் அப்படின்றது செய்தி இதில் இருக்குது. எல்லா ஊருக்கும் போக முடியாது, எல்லா நாட்டு மன்னர்களுக்கும் போய் தூதுவரை அனுப்ப முடியலை. நீங்கள் கடிதங்களை எழுதுங்கள், கடிதங்கள் மூலமாக இஸ்லாத்தை பரப்புங்கள், நீங்கள் சொல்ல வருகிற செய்தியை எழுத்தின் மூலம் கொண்டு போய் சேருங்கள் என்கின்ற ஒரு உந்துதலை தருவதற்கு ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கே பார்த்தார்கள். 5வது வானத்தில் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் தலைமையில் இருக்கிற போது தான் காளை கன்றை வழங்கி 700 பேர்கள் கொல்லப்பட்டார்கள். ஷிர்கிற்கு துணை போன அவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள். ரசூலுல்லாவுக்கும் ஷிர்கிற்கு துணை போய் நின்ற மக்கத்து காஃபிர்கள் 70 பேர் பத்ர் போரிலே கொல்லப்படுகிற செய்தி இங்கே இடம்பெறுகிறது. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் சந்திப்பின் மூலம் அதுபோன்ற நிகழ்வு உங்கள் சமுதாயத்திலே நடக்கும் அப்படின்றதுக்கான ஆதாரம். மூசா அலைஹிஸ்ஸலாம் சந்தித்தார்கள். காரணம், மூசா அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த நகரங்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஷாம், சிரியா, மிஸ்ரு, இந்த தேசங்கள், இதன் மூலமாக இஸ்லாம் அந்த தேசங்களையெல்லாம் கைப்பற்றும் என்பதை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எங்கெல்லாம் தங்களுடைய ஆட்சி பரப்பாக மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தார்களோ அந்த ஷாம் தேசம் ரசூலுல்லா கைக்கு வந்துடும் என்பதை காட்டுவதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் இறுதியாய் நபிகள் பெருமானாருடைய இரத்த வழி உறவு ரசூலுல்லாவுடைய பாட்டனார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். காரணம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தின் சந்ததி தான் ரசூலுல்லா. அவர்களை பார்க்கின்ற ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்தினான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மேராஜ் செய்தியிலே நபிமார்களை பார்ப்பதின் மூலம் தங்களை அவர்கள் தயார்படுத்தி கொள்ளுகின்ற, தங்களை சாந்தப்படுத்தி கொள்ளுகின்ற, வரும் நாட்களில் எப்படி செயலாற்ற வேண்டும் என்கின்ற சிந்தனையை பெற்றுக்கொள்ளுகின்ற ஒரு நிகழ்வாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு இந்த நபிமார்களை எல்லாம் சந்திக்க வைத்தான் என்று நமக்கு விளக்க உரையாளர்கள் சொல்லுகிறார்கள். நபிகள் பெருமானாருடைய இந்த மெஹராஜிலிருந்து நம்முடைய ஈமானை நாம் புதுப்பித்துக் கொள்வதற்கும் வலுப்படுத்தி கொள்வதற்கும் வரும் நாட்களில் ஈமான் யக்கீனோடு நாம் வாழ்வதற்குமான நல்ல தௌஃபீக்கை நல்குவானாக. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி அதத ஹல்கிஹி